Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள், அதாவது உழைப்பாளி தின வாழ்த்துக்கள். காலையில் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கேலண்டரில் என்னன்னே தெரியலைங்க, அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே, அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமா தான், டைரக்டா கிடையாது. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னார்னா, பிரதர் நான் வந்துட்டு லோன் எடுத்திருந்தேன் ஒரு அப்ளிகேஷன்ல. ஸோ லோன் எடுத்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீபேமெண்ட் அப்படின்றதுல வந்துட்டு எனக்கு நிறைய அமௌண்ட் கட்டுற மாதிரி வருது. அதே போல நான் வந்துட்டு ஒரு 50,000 போட்டிருந்தேன். 50,000 லோன் அமௌண்ட் அப்படின்றது எனக்கு சொன்னாங்க. அதுல வந்துட்டு எனக்கு எவ்வளவு வந்துட்டு என்னுடைய கைக்கு வந்ததுன்னா, எனக்கு 42,000 தான் என் கைக்கு வந்தது. என்ன பிரதர் இவ்வளவு பிடிச்சிருக்காங்க, நான் ஏதோ 3,000 2,000 பிடிப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அப்ப அந்த அப்ளிகேஷனுடைய பேரை கேட்கிறேன், அதை நான் இங்க சொல்ல விரும்பல. ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேரை கேட்கிறேன், அந்த அப்ளிகேஷனை எனக்கு ஷேர் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணும் பொழுதுதான் இந்த APR அப்படின்றதுல வந்துட்டு 65% ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 64% அப்படின்றதுல இருக்குது. ஏபிஆர்னா என்ன? ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் இருந்தாலும் இது ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை பற்றி இன்னும் சொல்ல வேண்டிய கடமை என்னதுல இருக்குங்க. அதாவது ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு வருடத்திற்கு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இதுதான் ஏபிஆர். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆனுவல் ரேட்டிங், அதாவது ஏபின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏபின்றத வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே இது ஏபின்னு வராது, ஏஆர்னு வரும். அதாவது வந்துட்டு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங்கையும் இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த லோனுக்கான வட்டி விகிதத்தை மட்டும். இப்போ நீங்க அப்ளிகேஷன் அப்படின்றத எங்க டேப் வராங்க இருக்கா, சரி இருங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அதிலே காமிக்கிறாங்க. நான் எந்த அப்ளிகேஷன்லாம் சொல்லல. ஸோ டைரக்டா நான் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் அப்படின்றது சொல்றேன். நான் எந்த அப்ளிகேஷன் போடலாம்? ஓகே, எடுத்துட்டேன். இவன் தான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவான். அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏபிஆர் வந்துட்டு இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 99.1% அப்படின்றது மேக்ஸிமம் ஏபிஆர் அப்படின்றது. அந்த அந்த அப்ளிகேஷனே பரவாயில்ல போகுது. ஸோ இப்போ ஏபிஆர் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ஒரு லோன் தராங்களா, இங்கே பாருங்க காட்டுறேன், நீங்க மறைச்சு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ட்டு இருக்கா, இங்க பாருங்க. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றேன், நீங்க பேரை பார்த்துருங்க. இல்லைங்க, ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனுடைய பேரை சொல்லி தான் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி பஞ்சாயத்து அப்படின்றது ஒன்று வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அது பேர் சொல்ல வந்துட்டு விரும்பல. நான் என்ன பண்றேன்னா அதோடைய ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 99.9% அப்படின்னு 99.1% அப்படின்றது போட்டிருக்காங்களா. இதுல வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12.36 அப்படின்றது போட்டிருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட்னா என்ன, உங்களுக்கு வந்துட்டு ஏபிஆர்னா என்ன? ஸோ இன்ட்ரெஸ்ட் இது ஒன்று தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டுக்கான வட்டி. இப்ப இந்த லோன் அமௌண்ட்டுக்கான வட்டி 33% அப்டூ வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏபிஆர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏபிஆர் அப்படின்றது வந்துட்டு அந்த லோனுக்கான செலவு. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஸோ நான் அட்வொகேட்டோ இல்லை லீகல் அட்வைஸரோ அதெல்லாம் கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கல்வி நோக்கத்துக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது ஏபிஆர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்டர்னலா உள்ள இருக்கும். அதுல குறிப்பா வந்துட்டு இந்த லோனுக்கான டாக்குமெண்ட் சார்ஜஸ், ஸோ வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றது எனக்கு போட்டாங்க பார்த்தீங்களா ரிங் அப்ளிகேஷன்ல, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். இவங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்குது என்னன்னா இந்த ஒரு அமௌண்ட் மட்டும் தான் வட்டிக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா இந்த 50,000க்கு வட்டி இதுதான். ஆனா அந்த 50,000த்துல ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது எதுல எடுக்கிறாங்கன்னா இந்த 99.1% அந்த ஏபிஆர்ல தான் எடுக்கிறாங்க. அதனாலதான் ஒரு லோன் எடுக்க போகும் பொழுது வெறும் வட்டி விகிதத்தை மட்டும் பார்க்க கூடாது, ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதை தான் நம்ம முதல்ல தேடி போய் பார்க்கணும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயோ அல்லது அவங்கள்ட்ட வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஆப்லயோ, பிளே ஸ்டோர்ல தான் நானும் பார்த்தேன். நான் ஸோ பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஆப்லயோ ஏதாவது ஒரு இடங்களை நீங்க போய் தேடி பார்க்கணும். அதை தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ளேயே போகணும். இப்ப பேங்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா டோட்டலாவே அவங்க ஒரு கான்செப்ட் அப்படின்றது வச்சிருப்பாங்க. வட்டி விகிதம் இவ்வளோ, அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் தனியா இவ்வளோ.
அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ், இந்த வட்டி விகிதம் இன்க்ளூடிங் எல்லாம் சேர்ந்து தான் அந்த 99.1% அப்படின்றது வருது. அப்போ 33 தனியானா இப்போ 65 இதுக்குள்ள ஆட் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த 99 அப்படின்றது வந்துட்டு வந்துருது இதுக்குள்ள. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஸோ லோன் அப்படின்றது ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அப்போ அவரது நான் பார்க்கும்பொழுது அவரதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 65% ஸ்டார்டிங் ஃப்ரம்னா அவருக்கு வந்து நிறைய போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்ல ஷோ காமிச்சிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் ஆப் தான், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படிலாம் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுல வந்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து போட்டிருக்காங்க. அவர் பார்க்கல போல. அதுக்காக தான் சொல்றேன், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது நான். அந்த அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு தெளிவா அவர் போய் மொபைல்ல இதுல பார்த்துட்டு சொல்றாரு. அதுல பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஆப் எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு. அதுல வந்து கிட்டத்தட்ட 75% மேல அவருக்கு வந்துட்டு இந்த ஏபிஆர் அப்படின்றது போட்டிருக்காங்க. அதுலதான் இந்த ஒரு அமௌண்ட். இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போய் லோன் எடுத்துக்கிறாரு. அவரும் அதே 50,000 தான். ஆனா அவருக்கு எவ்வளவு தரமா கொடுத்தாங்க, 39,500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப பாத்துக்கோங்க இங்க எவ்வளவு காசு அப்படின்றது. திரும்ப பேமெண்ட் பண்றதுல 33% வட்டி விகிதம் அப்படின்றது போட்டிருக்காங்க, அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது. அப்ப அந்த 30,000 சில்லறைக்கு தான் வந்து வட்டி போடுவாங்க கிடையாது. டோட்டல் 50,000. அந்த 50,000க்கு 33%. அந்த 50,000த்துல 33% வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும். நீங்க மாசம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏபிஆர் அப்படின்றது இன்வால்வ் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதுல வருது பாத்தீங்களா, லோன் அமௌண்ட், ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த இதுக்குள்ள தலைவர் உள்ள வந்துருவார். ஸோ இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பகிர்ந்துக்கிட்டேன், ஒரு கல்வி நோக்கத்துக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். ஸோ ஏபிஆர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு லோன் எடுக்க போறோம்னா இப்போ ஏபிஆர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏபிஆர் என்ன? ஸோ ஏபிஆர்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங். அப்போ ஏபிஆர் அதிகமாக இருக்குன்னா நமக்கு வந்துட்டு இந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்ணி லோன் எடுக்கிறது தான் கரெக்டு. இங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்களுக்கு 5 லட்ச ரூபா லோன் கொடுத்தாலும் அவங்க அதில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ. இப்போ ஊர்ல அம்மா வந்துட்டு ஒரு இதுல லோன் எடுத்திருந்தாங்க, மகளிர் குழு தான், தனியார் மகளிர் குழு தான். அதுல லோன் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு நம்ம பிடிச்சாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்காங்க. 30,000 ரூபா பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 பிடிச்சிட்டு 1,20,000. எனக்கு தெரியல, எனக்கு தெரியாமலே இவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு பேச்சு வாக்கில் இந்த மாதிரி இவ்வளவு கொடுத்தாங்க, அவன் வேற இவ்வளவு பிடிச்சிட்டு கொடுத்தாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் நான் கேட்டேன், இவ்வளவு எதுக்குமா பிடிச்சா, என்னமாச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி இவங்க ஆகுனாங்க. அப்புறம் உடனே அங்கே ஃபோன் அடித்தேன், எதுக்காக இவ்வளோ பிடிச்சிங்க அப்படின்னா, சார் எல்லாமே அக்ரிமெண்ட்ல இருக்கு சார் அப்படின்னு. ஏங்க அக்ரிமெண்ட்ல இருக்குன்னா அவங்களே வயசானவங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும், நீங்க இவ்வளோ வரும் இவ்வளோ பிடிச்சிட்டு கொடுப்போம் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேங்க அப்படின்ட்டாரு. நம்ம என்ன பண்றது, அவங்க சொல்லி பரவாயில்ல காசு விட்டுன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. குழுவை எல்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து வாங்குறாங்களா, அதனால அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை வேற குழு தலைமையாக வேற போட்டுருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இப்போ நான் வந்துட்டு எனக்கு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய தொகையை கம்மி பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அது வேஸ்ட்டு. இது ஏதோ வந்துட்டு நம்ம சீட்டெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி கார் லோன் முடிச்சதுக்கு சீக்கிரட்டை போட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தள்ளு விட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தள்ளு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஏபிஆர்னா இதுதான். உங்களோட ஏபிஆர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ தான். நீங்கள் எதையும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம். இது முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.